மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோற்று போயிட்டாங்க. உங்களுக்கு வருத்தமா? எனக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தம். ஏன்னா அரசியல் மாண்பு பார்க்குற அத்தனை பேருக்குமே தனிப்பட்ட முறையில் இந்த நிகழ்வு வருத்தத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும். தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினே நான் கொளத்தூரில் தூக்கி சாப்பிட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஓகேப்பா என்ன இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு லெவலுக்கு மேலே அவர் கொஞ்சமாக என்னப்பா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தம் மட்டும் பட்டிருக்கார். வேறு எதுவுமே நடக்கலை. ஏன் தெரியுமா வருத்தப்பட்டிருக்கார்? அது அவருடைய அரசியல் மாண்பு. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, வருத்தப்படுறது மாண்பு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அனுதாபப்படாதீங்க. ஏன்னா திமுக தோத்ததை வச்சு அரசியல் வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அரசியல் அனுதாபம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா ஒரு மனுஷன் தோத்துருக்காரு, தொகுதிக்கு போய் நன்றி தெரிவிக்கும் போது அப்படி ஒரு எமோஷனலாக வந்து அதை கேரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணாலும் அரசியல் தான். கை காமிச்சாலும் அரசியல் தான், கை காமிக்கலாட்டி அரசியல் தான், உட்காந்தாலும் அரசியல் தான், நின்னாலும் அரசியல் தான், போனாலும் அரசியல் தான், போகலாண்டி அரசியல் தான். 24 மணி நேரமும் நம்ம ஒரு செய்கை பண்ணும்போது அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத யோசிச்சு தான் அந்த செய்கையை பண்ணுவாங்க. எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நம்ம பார்க்கும்போது இந்த முன்னாள் முதலமைச்சர் அழகான ஒரு கேமை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கேமை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக ஆழமாக ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தணும். ஏன்னா அந்த கேம் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏதோ சொல்கிற முதல்ல தெளிவாக சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோற்று போயிட்டார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 2021 70,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். 2016 36,000 38,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அதுக்கு முன்னாடி 2011 திமுகக்கு எதிரான மிக கடுமையான ஒரு அலை வீசும்போது கிட்டத்தட்ட 2,000 வாக்கில் அந்த தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இந்த வாட்டி இந்த தொகுதியில் தோற்று போனதுக்கு அவருடைய நிர்வாகம் மட்டுமே காரணம், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்டாலின் தொடரட்டும் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. தொகுதி மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, எம்எல்ஏ தானே தொடருவீங்க, நீங்க தொடரவே வேணாம்னு சொல்லி தொகுதிக்குள்ளே குத்தி விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இது முழுக்க சிம்பதியா அந்த தொகுதிக்கு அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிலாம் கிடையாது. மற்ற தொகுதியில் திமுகவோட நிர்வாகிகள் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கல்ல வேட்பாளராக இருந்தவங்களாம், இந்த தொகுதியில் ஸ்டாலின் அவர்களுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் பெரிய கனெக்டிவிட்டி இல்லை. சேகர் பாபு அவர்கள், அவர் கீழே இருக்கிறவங்க, இந்த ஊரோட அதாவது திமுகவோட கவுன்சிலர்கள், இது எல்லாம் பண்ண அதிருப்தி காரணமாக தான் எல்லாத்தையும் கண்டிக்காத நீங்கள் சர்வாதிகாரியாக மாறப்போகிறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கடைசி வரைக்கும் மாறல, நீங்க தான் காரணம்னு சொல்லி தொகுதி மக்கள் 8,000 பேர் வேற ஒருத்தர் ஜெயிக்கட்டும்னு சொல்லி எக்ஸஸா ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2011 ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறணும்னு சொல்லி பூத்தில் வேலை பார்த்த ஒரு பூத் ஏஜென்ட். விசில் புரட்சி காரணமாக ஸ்டாலின் அவர்களே வந்து அதுலேருந்து தப்பிக்க முடியல, அவரே வந்து இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ரைட்டுப்பா, அப்படிலாம் இருக்கு. இப்போ நம்ம எதுக்காண்டி இவர் போயிட்டு இப்படி கிரையிங்க போடுறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குறிப்பாக சேகர் பாபு ஏன் கிரையிங் போடுறாருன்னா, சேகர் பாபுக்கு எதுவும் பஞ்சாயத்து வந்துடக்கூடாது. ஏன்னா திமுகலேருந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, ஐயா உங்களை விடுங்க, நீங்க பிரச்சனை இல்லை, சேகர் பாபு தான் இந்த தொகுதியை சரியா பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி சேகர் பாபுக்கு எதிரான கண்டன குரல்கள் திமுகலேருந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. அதனால கிரையிங்க போட்டு ஏதாவது பண்ணி, ஐயோ மக்களை இப்படி பண்ணிட்டீங்களே, மக்களை அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனை கேரி பண்ணி இவங்க என்ன ஐடியா பண்றாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தோம் எப்படியாவது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்றாங்க. ஏன் எதிர்க்கட்சி தலைவர்? இப்போ அவரே எதிர்க்கட்சி தலைவர் தானே. நான் சொல்றது சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதா இவங்களோட எண்ண ஓட்டம். அதற்கு முதல்ல அவர் எம்எல்ஏவா ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் அவர் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்கணும். எப்படி எம்எல்ஏவா அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்னா, இப்போ தமிழ்நாட்டில் 2 இடத்துல வாய்ப்புகள் இருக்கு. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு இடம் வந்து வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மயிலம் தொகுதியை வந்து CV சண்முகம் அவர்கள் ராஜினாமா பண்ண மாட்டேன், நான் ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவில் இருக்காரு. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ராஜ்யசபாவில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நான் பின்னாடி அதை பற்றி பேசுகிறேன். அதற்கு முன்னாடி இப்போ அந்த தொகுதி காலியாக வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் ஒரு தொகுதி ராஜினாமா பண்ண போறாரு. அந்த ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் நடக்கும். அந்த இடைத்தேர்தலில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெற வச்சு சட்டசபைக்கு அனுப்புறதுக்கு தான் இந்த அழுகை போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு சிம்பதியா வந்து, இந்த மனுஷன் அழுதுட்டாயா, இந்த மனுஷனை போய் தோக்கடிச்சிட்டமே, சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து அசம்பிளிக்கு அனுப்பிச்சு விடுவோம், ஒரு எதிர்க்கட்சி தலைவராவது இவர் இருக்கட்டுமே, ஏன் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி மக்கள் ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ, தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீலிங்கை இவங்க அழுகையை போட்டு உருவாக்குறாங்க அப்படிங்கிறதான் நான் சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், அரசியல் மாண்பு காரணமாக வருத்தப்படுங்க, எந்த விதமான பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் அனுதாபப்படாதீங்க. ஏன்னா அனுதாபப்பட்டோம்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துக்கு நம்ம அனுதாபப்படணும். ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த நீட் விஷயத்தில் நமக்கு அந்த பொய் வாக்குறுதி கொடுத்தாங்களே, மற்றதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு இந்த நீட் விஷயத்தில் இவங்க செஞ்ச அந்த அரசியல் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதையும் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது, போலீஸ்காரங்களோட அந்த லாக்அப் டெத், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எத்தனை குடும்பம் அழுதுச்சு தமிழ்நாட்டில், எவ்வளவு பேர் அழுதாங்க தமிழ்நாட்டில். போதை கலாச்சாரம் காரணமாக எவ்வளவு பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டாங்க, தன்னுடைய குழந்தையை
அறநிலையத்துறையை மீட்டு உருவாக்கம் பண்ண முடியலன்னு சொல்லி எவ்வளவு பெரிய கண்ணீர் இந்த சமூகத்தில் போணுச்சு. அந்த கண்ணீர்லாம் இங்கே மறந்துட்டாங்க. அந்த கண்ணீர்லாம் இங்கே முக்கியம் கிடையாது. எதை பற்றியாவது ஏதாவது கேட்டோம்னா மக்கள் அப்படியே இழிவாக பார்க்கறது, ஓட்டு கடைசி நேரத்தில் காசு கொடுத்து ஜெயிச்சலாம் அப்படிங்கிற அந்த இருமாப்போட இருக்கிறது, ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்களாம் நம்ம தலைவர் விஜய் அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முடக்கிறது எஸ்ஓபியை போட்டு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு நேரத்தில் விவாதிக்கப்படும் போது அடுத்த நாள் இவர் ஒரு பூங்கால நடைபயிற்சி போகும்போது இவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அழைச்சிட்டு போனார். நாங்கள் பாண்டிங்காக இருக்கோம், விஜய் தான் வந்து அவருக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் ஒரு கிண்டல் பண்ணதுன்னு சொல்லி இவருடைய அரசியலில் நம்ம அழுத தருணங்கள், நம்மளை அழுக வச்ச தருணங்கள் நிறையா இருக்குது. மக்கள் மறந்துடக்கூடாது. இவர் அழுகையை போடுறது மறுபடியும் வந்து சட்டசபைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஏன் இப்போ அவரால் வர முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அவரால் வர முடியாது. ஏன்னா இப்போ அவர் எம்எல்ஏ கிடையாது. ஏன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அப்படி என்ன பெரிய அந்தஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ கரண்டாக இருக்கிற சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒன்று KN நேரு அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும், இல்லைனாட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து சும்மா கிடையாதுங்க. அது ஒரு கேபினெட் அமைச்சருக்கு என்னமாய் சம்பளம் இருக்குது, என்னமாய் பாதுகாப்பு இருக்குது, என்னமாய் சலுகைகள் இருக்கோ அத்தனை சலுகையுமே எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்துருவாங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் அரசாங்கத்தை அரசியலமைப்பு சட்டம் அடிப்படையில் நேரடியாக கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒருத்தர். சட்டசபையில் முதலமைச்சர் பேசும்போது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரும் பேசும்போது எடுத்துப்பாங்க. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் இவருக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் கிட்டத்தட்ட, அதாவது முடிஞ்சளவு ஒரே மாதிரி இருக்கிறது அரசியல் மாண்பா பார்க்கப்படும். இது அரசியலமைப்பு சட்டம் சொல்லல, அரசியல் மாண்பா கடைபிடிப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது அசம்பிளியில் பெரிய மரியாதை உங்களுக்கு இருக்கும். ஊடகங்கள் வந்து செய்தி போடும்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற செய்தி இத்தினிகாண்டா போடுவாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பெரிய செய்தியாக போடுவாங்க. செய்திகள் வித்தியாசத்திலே ஸ்டாலின் அவர்கள் கீழே போக ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்தையும் நடந்துச்சுன்னா திமுக தலைவரா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறதுல எந்த புண்ணியம் இல்லாமல் போயிடும். இவர் எதிர்க்கட்சி தலைவர் திமுக தலைவராக இருந்தால் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ண முடியும், இல்லைனா அந்த அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதனால எப்படியாவது அழுகையை போட்டு ஒரு இடைத்தேர்தல் வரும்போது அந்த இடைத்தேர்தலை நின்று, இப்போது திருச்சி கிழக்கில் ராஜினாமா பண்ணாலும் திமுகவுக்கு கணிசமான வாக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். பெரம்பூரில் ராஜினாமா பண்ணாலும் திமுகவுக்கு கணிசமான வாக்கு இருக்குது. இந்த எம்பதி சிம்பதியை கொஞ்சம் உள்ள தூக்கி போட்டோம்னா நம்ம அசம்பிளிக்கு போயிடலாம். இப்போலேருந்தே அந்த அரசியல் ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு வெற்றி கிடைக்கல, இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் ஃபீல் பண்ணி அழுகையை போட்டு இந்த அரசியலை பண்ணுறாங்க. நான் முன்னாடி சொன்னபடி நம்ம நிறையா அழுதோம், நம்ம நிறையா வருத்தப்பட்டோம், நம்ம நிறையா கேள்வி கேட்டோம். கேள்வி கேட்குறவங்க, வேலை செய்கிறவங்க அத்தனை பேரையும் வேலை செய்ய விடாமல் உதச்சி மிதித்து இது பண்ணாங்க. துறைமுகம் பகுதியில் சேகர்பாபு அவர்கள் தோக்கணுங்கிறத நான் நிறைய ஆசைப்பட்டேன். அவர் ஜெயிச்சிட்டாரு. ஏன் தெரியுமா? அதில் 1,00,000 வாக்குகள் மட்டும்தான் இருக்குது. சேப்பாக்கம் திருவண்ணிக்கேணி ரொம்ப ரொம்ப சின்ன தொகுதி, அதாவது பரப்பளவு வைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன தொகுதி. மக்கள் அத்தனை பேரும் அடர்த்தியாக இருப்பாங்க. சின்ன தொகுதியில் 2-3 நாள் கேம்பெயின் பண்ணி உதயநிதி அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் விசில் புரட்சியில் தப்பிச்சது இந்த 2 பேர் தான். ஆனால் இங்கே நம்ம MK ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டாங்க. மறுபடியும் இவர் திருச்சி கிழக்கையோ பெரம்பூர்லையோ அல்லது அவர் கட்சியோட நிர்வாகி யாராவது ஒருத்தங்க வெற்றி பெற்ற ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ண சொல்லி அசம்பிளிக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகளை அவர் பண்ணுறதுக்கு தான் இந்த அழுகையை போறாரு. மக்கள் யாரும் இதை நம்பாதீங்க. இவங்க வந்து இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ 2 பேர் இருந்தால் கூட திமுகவில் பெரிய குழப்பம் இருக்கும், கட்சியை ரன் பண்ணுறதுல ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும். ஒரு பக்கம் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு, என்ன மாதிரி அரசியல் அணுகுமுறையை பண்ணணுங்கிறதே தெரியாது. தாவேக்கா தனியாக நிற்கிது. தனியாக நின்று ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கும்போது தேவையில்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. திமுகவோட வரலாறு தெரிஞ்சு அத்தனை பேருக்கும் தெரியும். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியோட ரொம்ப சூப்பராக செயல்படுவாங்க, மக்களோட நம்பிக்கையை பெறுவாங்க, ஆளுங்கட்சியா வருவாங்க, மிக மோசமான ஆட்சியை கொடுப்பாங்க, மறுபடியும் தோத்து போயிடுவாங்க. இது ரிப்பீட்டடு. இதுதான் திமுகவோட அரசியல் அணுகுமுறை. எதிர்க்கட்சியா இருக்கும்போது இவங்க மேல அனுதாபப்பட வைக்கிறதும், ஆளுங்கட்சியா இருக்கும்போது மக்களை பார்த்து சிரியறதும் திமுகவோட ஒரு எழுதப்படாத விதி. அந்த விதியை தான் இவங்க விளையாட்டு பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு போகணுங்கிறது ஸ்டாலின் அவர்கள் மனசுல மிக தீவிரமா இருக்கு. நான் சீஃப் மினிஸ்டர் ஆகி தான் வருவேன்னு சொன்னாரு. அது வர முடியலனாட்டியும் நான் எம்எல்ஏவாய் எதிர்க்கட்சி தலைவராவது ஆகணும், அது என்னுடைய அரசியல் இருப்ப தக்க வைக்கப்படும். ஏன்னா ஸ்டாலின் விசஸ் விஜய் இருக்கும்போதே விஜய் ஜெயிச்சிட்டாரு. உதயநிதி விசஸ் விஜய்லாம் இருந்தான்னு வைங்களேன், உதயநிதியை வச்சு கட்சி நடத்துறதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும். திமுகவோட எதிர்காலம் கேள்விக்குள்ளாக்கப்படும். நம்ம நிச்சயமா அசம்பிளிக்கு போகணுங்கிறதுக்காண்டி தான் அழுகை பாலிடிக்ஸை போடுறாங்க. மக்களே தயவு செய்து நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். வருத்தப்படுங்க, அனுதாபப்படாதீங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர கோரான ஒரு விஷயம். ஓகே, வேற ஒரு பதிவில் நம்ம ரொம்ப தெளிவான சில விஷயம்
விஷயங்களை பார்க்கலாம். ஒரு ராஜ்யசபா மேட்டரை பற்றி நான் பேசுகிறேன்னு சொன்னேன்ல, அடுத்த வீடியோக்கள் நான் அதற்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் நான் ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக ஒரு மிகப்பெரிய சாதனை தாவேக்கா பண்ணியிருக்கு. அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசலாம். எல்லாத்த பற்றியும் ஆழமாக தெளிவாக பேசலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து தாவேக்கா சார்ந்து நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறையாவும் பேச போகிறோம். நிறையா தகவல்கள் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். அதை சொல்லிட்டு வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.